இந்த பயணத்தில் நாங்கள் சந்திக்காத சோதனைகளே இல்லை, துன்பங்களே இல்லை, துரோகங்களே இல்லை. அத்தனையும் தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணை நின்றது நாங்கள் வளர்த்த இளைஞரணி. இப்போ அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம். அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. அந்த அளவுக்கு கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு. கழகத்துக்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி. முதல்ல அணியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்தில் சேர்த்தார். அடுத்து அவங்களை கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு பாசறை கூட்டங்களை நடத்தினார். அடுத்து நம்மளோட கொள்கையில இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினரும் புரிஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக புது பேச்சாளர்கள் அவசியம்னு உணர்ந்து ஃபர்ஸ்ட் செட்ல 200 பேரை உருவாக்கினார். அவங்க பேச்சையெல்லாம் கழக மேடையில் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து இளைஞர்களான நீங்க இன்னும் ஷார்ப்பா பேச, ஸ்ட்ராங்கா களமாட நிறைய புத்தகங்கள் உருவாகணும். அதுக்காக முத்தமிழ் அறிஞர் பேர்ல பதிப்பகம் தொடங்கினார். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சும்மா இருக்கல. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு அறிவு திருவிழா நடத்துறார். பல இடங்களில் லைப்ரரி ஆரம்பிக்கிறார். இதுதான் ஒரு பொலிட்டிஷியனுக்கு குவாலிட்டி. சரி, உதயநிதி விளம்பரம் செய்கிறாரு அப்படின்னா அடுத்து நீங்க என்ன செய்யணும்? அதை பற்றி கூட உதயநிதி இங்கே சொன்னார். நம்மோட லெகசியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கழகத்தை வளர்க்கிற பணியில, கொள்கை விதைக்கிற பணிகளை ஈடுபடணும். காலையில முரசொலி படித்த பிறகு அதில் வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரைகள், கருத்துக்கள், தலையங்கங்கள், திராவிட இயக்க பார்வைகள்னு எல்லாவற்றையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க.